வெல்கம் டு கெமிஸ்ட்ரி கீக். போன லெசன் சாலிட் ஸ்டேட்டை நிறைய பேர் வியூ பண்ணியிருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, அண்ட் லைக் பண்ணியிருக்கீங்க, ஷேர் பண்ணியிருக்கீங்க. அத்தனை பேருக்கும் என்னோட ஹார்ட்ஃபுல் தேங்க்ஸ். நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டில் இப்போ நெக்ஸ்ட் லெசனுக்கு நம்ம என்ட்ரு ஆகுறோம். நெக்ஸ்ட் எந்த லெசன் பார்க்க போகிறோம் அப்படின்னா யூனிட் 5 கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸோட ஃபர்ஸ்ட் பார்ட்டை இப்போ பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இந்த லெசனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் எப்படி ஃபார்ம் ஆகுது, அது என்ன டைப் ஆஃப் மெட்டல் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸை ஃபார்ம் பண்ணுது, அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண வெர்னியரோட தியரியை பற்றி இந்த வீடியோ கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். சரி, ஃபஸ்ட்டு ரெண்டு சிம்பிள் சால்ட்டை மிக்ஸ் பண்ணால் நமக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ரெண்டு பண்ணும்போது நமக்கு அடிஷன் காம்பவுண்ட் கிடைக்குது. சிம்பிள் சால்ட்னா உங்களுக்கு தெரியும். சிம்பிள் சால்ட்னா ஒரு பாசிட்டிவ்லி சார்ஜ்ட் அயானும் ஒரு நெகட்டிவ்லி சார்ஜ்ட் அயானும் கம்பைன் ஆனாக்கா அந்த சால்ட்டை வந்து நம்ம என்ன சொல்வோம், சிம்பிள் சால்ட். இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்னென்ன சால்ட் எடுக்கலான்னாக்கா, ஃபெரஸ் சல்ஃபேட் சால்ட்டு, இன்னொன்று அமோனியம் சல்ஃபேட் சால்ட் எடுக்கிறோம். அதே மாதிரி இங்க என்ன சால்ட் எடுக்கிறோம்னா ஃபெரிக் குளோரைடு சால்ட் எடுக்கிறோம், பொட்டாசியம் தயோசயனேட், இந்த ரெண்டு சிம்பிள் சால்ட்ஸ் எடுக்கிறோம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்றோம். ஆட் பண்ணிட்டு அந்த மிக்சரை வாட்டர்ல டிசால்வ் பண்றோம். வாட்டர்ல டிசால்வ் பண்ணிட்டு இந்த சொல்யூஷன் என்னென்ன டெஸ்ட்டுக்கு ஆன்சர் பண்ணுது, அதே மாதிரி இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி வாட்டர்ல டிசால்வ் பண்ணி இது என்னென்ன டெஸ்ட்டுக்கு ஆன்சர் பண்ணுதுன்றதை செக் பண்றோம். என்ன ஆன்சர்ஸ் பண்ணுதோ அதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்றோம், இந்த ஆடட் காம்பவுண்ட் கொடுத்தது இல்லையா, அடிஷன் ஆர் மாலிகுலர் காம்பவுண்ட்னு பேரு. இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டோம்னா அதோட பேரு அடிஷன் ஆர் மாலிகுலர் காம்பவுண்ட். அதே மாதிரி தான் இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டோம்னா அதோட பேரு அடிஷன் ஆர் மாலிகுலர் காம்பவுண்ட். இப்போ இந்த சொல்யூஷன் கொடுக்குற அயான்ஸை பேஸ் பண்ணி தான் இந்த மாலிகுலர் ஆர் அடிஷன் காம்பவுண்டை ரெண்டா பிரிக்கிறோம். ஒன்று டபுள் சால்ட், இன்னொன்று கோஆர்டினேஷன் ஆர் காம்ப்ளெக்ஸ் சால்ட். இப்போ பிஃபோர் மிக்சிங் இந்த சால்ட் வந்து என்ன டெஸ்ட்டுக்கான ஆன்சர் நமக்கு கொடுத்ததுன்னா ஃபெரஸ் டெஸ்ட்டுக்கான ஆன்சரை கொடுத்தது, சல்ஃபேட் டெஸ்ட்டுக்கான ஆன்சர் கொடுத்தது. அதே மாதிரி அமோனியம் சல்ஃபேட் எதுக்கான ஆன்சர் கொடுத்ததுன்னா அமோனியம்கான ஆன்சர் கொடுத்தது, சல்ஃபேட்டுக்கான ஆன்சரை கொடுத்தது. இப்போ மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாட்டர்ல டிசால்வ் பண்ணி அந்த சொல்யூஷனை எடுத்து நம்ம டெஸ்ட் பண்ணோம்னாலும் நமக்கு என்னென்னலாம் ஆன்சர் பண்ணுதுன்னா ஃபெரஸ் அயான்கான ஆன்சர், அமோனியம் அயான்கான ஆன்சர் அண்ட் சல்ஃபேட் அயான்கான ஆன்சர் நமக்கு கிடைக்குது. ஸோ இந்த சால்ட்ஸ் தன்னோட இண்டிவிஜுவாலிட்டியை இழக்காம இது பிஃபோர் மிக்சிங் என்னென்ன அயான்ஸ்க்கெல்லாம் ஆன்சர் கொடுத்ததோ அதே அயான்ஸ்க்கு ஆஃப்டர் மிக்சிங்கும் நமக்கு என்ன கொடுக்குது, டெஸ்ட்டு ஆன்சர் பண்ணுது. அதனால இந்த சால்ட்ஸை நம்ம என்னன்னு சொல்றோம், டபுள் சால்ட்ஸ்ன்னு சொல்றோம். இப்போ எக்ஸாம்பிள் இங்கே பார்க்கலாம். இதே ஃபெரஸ் சல்ஃபேட்டு அமோனியம் சல்ஃபேட் மிக்சரை நம்ம என்னன்னு சொல்றோம், மோர் சால்ட். இப்போ இது வந்து ஆஃப்டர் மிக்சிங் அண்ட் டிசால்விங் இன் சொல்யூஷனும் என்ன பண்ணுது, கிவ் த டெஸ்ட் ஃபார் ஆல் தேர் கான்ஸ்டிடியூவன்ட் அயான்ஸ். அதில் இருக்கிற இண்டிவிஜுவல் அயான்ஸ்க்கான டெஸ்ட்டை நமக்கு கொடுக்குது. இந்த மாதிரி சால்ட்ஸோட பேர் நம்ம என்னன்னு சொல்கிறோம், டபுள் சால்ட்டுன்னு சொல்கிறோம். இப்போ அடுத்தது நம்ம என்ன பார்க்குறோம்னாக்கா வேற மிக்ஸ் பண்ண ரெண்டு சால்ட் பார்க்குறோம். ஒன்று வந்து ஃபெரிக் குளோரைடு, இன்னொன்று வந்து பொட்டாசியம் தயோசயனைட். ஃபெரிக் குளோரைடு என்னென்ன டெஸ்ட்டுக்கான ஆன்சர் கொடுக்கும் அப்படின்னாக்கா ஃபெரிக் அயான்கான ஆன்சரையும் குளோரைடு அயான்கான டெஸ்ட்டுக்கான ஆன்சரையும் நமக்கு கொடுத்தது. அதே மாதிரி பொட்டாசியம் தயோசயனைட் என்னென்ன டெஸ்ட்டுக்கான ஆன்சர் நமக்கு கொடுத்ததுன்னா பொட்டாசியம் அயான்கான டெஸ்ட்டுக்கு ஆன்சரையும் தயோசயனைட் அயான்கான டெஸ்ட்டுக்கான ஆன்சரையும் நமக்கு கொடுத்தது. இப்போ மிக்ஸ் பண்ணினதுக்கு அப்புறம் பார்த்தோம்னா பொட்டாசியம் அயான்கான ஆன்சர் கொடுக்குது, ஆனால் ஃபெரிக் அயான்கான ஆன்சரையோ
தயோசயனேட் அயானுக்கான ஆன்சரையோ இந்த கொடுக்கல. அப்போ இந்த 2 அயானும் என்னவா மாறுச்சுன்னா இது ரெண்டும் காம்ப்ளெக்ஸா மாறிடுச்சு. இது ரெண்டும் ஒன்னோட ஒன்று கோஆர்டினேஷன் பாண்டை ஃபார்ம் பண்ணி FeSCN த்ரைஸ்னு ஒரு காம்ப்ளெக்ஸா மாறிடுச்சு. அதனால இந்த அயான்ஸ் ஃப்ரீயா இல்லை. ஸோ இது என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னாக்கா ஃபெரிக் தயோசயனேட். ஸோ இது எந்த டெஸ்ட்டு? ஃபெரிக் தயோசயனேட்டுக்கான டெஸ்ட்டுக்கு ஆன்சர் பண்ணுதே தவிர ஃபெரிக்கு தனியாக ஆன்சரோ இல்லை தயோசயனேட்டுக்கு தனியாக ஆன்சரோ இது பண்ணலை. அதுக்கு பதிலாக எதுக்கு ஆன்சர் பண்ணுது? FeSCN 6 times. இதுக்கான ஆன்சரை தான் என்ன பண்ணுது? ஃபெரிக் தயோசயனேட். இதுக்கான ஆன்சரை தான் இது கொடுக்குது. இதுக்கான ஆன்சரை இது கொடுக்குது. எதுக்கு ஆன்சர் கொடுக்கல? ஃபெரிக்குக்கும் தயோசயனேட்டுக்கும். அப்போ அதுல இருக்கிற அயான்ஸ் டிசோசியேட் ஆக முடியல. They do not dissociated into ions. அதோட இண்டிவிஜுவல் அயான்ஸா இல்லாம இப்போ அது காம்ப்ளெக்ஸா மாறிடுது. அதனால இது என்னன்னு நம்ம சொல்றோம்? கோஆர்டினேஷன் ஆர் காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இப்போ உங்களுக்கு டிஃபரன்ஸ் பிட்வீன் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் as well as டபுள் சால்ட்னா என்னன்றது தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம பார்க்க போறது என்ன மெட்டல்ஸ் இந்த கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸை கொடுக்குது. நமக்கு பீரியாடிக் டேபிளில் இந்த ரெண்டும் எஸ் பிளாக் மெட்டல்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இந்த எஸ் பிளாக் மெட்டல்ஸு நமக்கு இந்த கோஆர்டினேஷன் காம்பவுண்டை நிறைய கொடுக்கறது கிடையாது. எது தான் கொடுக்கும்னா இந்த டி பிளாக் எலமெண்ட்ஸ், இல்லைன்னா இது என்னன்னு சொல்லுவோம்? டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ். ஸோ இந்த எலமெண்ட்ஸ் மட்டும்தான், இந்த மெட்டல்ஸ் தான் நமக்கு என்ன கொடுக்குது? கோஆர்டினேஷன் ஆர் காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட்ஸை கொடுக்குது. ஏன் இந்த எலிமெண்ட்ஸ் மட்டும் நமக்கு காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்டை கொடுக்குதுன்னு பார்த்தோம்னா இதோட சைஸ் முதல்ல சின்னதா இருக்கும், ஸ்மாலர் இன் சைஸ். ஏன்னா நம்ம பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ்ல ஏற்கனவே பார்த்தோம். லெஃப்ட் டு ரைட் இந்த பீரியாடிக் டேபிள் டிராவல் பண்ணோம்னா நமக்கு சைஸ் ஆஃப் த ஆட்டம் குறைஞ்சிக்கிட்டே போகும். அதாவது இந்த லாஸ்ட்ல இருக்கிற ஆட்டமோட சைஸு பெருசா இருக்கும், இந்த லாஸ்ட்ல இருக்கிற ஆட்டமோட சைஸு சிறுசா இருக்கும். ஸோ கம்பேர்டு சைஸ் பார்த்தோம்னா ஸ்லோவாக அது டிக்ரீஸ் ஆகிட்டே போகுது. அப்போ இன்பிட்வீனில் இருக்கிறதுனால இதோட சைஸும் என்னவாகும்? நமக்கு குறைஞ்சிக்கிட்டே போகும். ஸோ முதல்ல சின்ன சைஸாக இருக்குது. சைஸ் சின்னதாக இருந்தாலும் அதோட சார்ஜ் எப்படி இருக்கும்? அயானிக் சார்ஜ் எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா கிரேட்டராக இருக்குது, ஹை வேல்யூவாக இருக்குது. ஸோ சைஸ் ஸ்மாலு ஆனால் அதோட சார்ஜ் அதிகம். மூணாவது பாயிண்ட் என்ன பார்த்தோம்னா இதில் வேக்கண்ட் டி ஆர்பிட்டால் இருக்கும். ஸோ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். யாராவது ஏதாவது கொடுத்தாங்கன்னா வாங்கி வைக்கிறதுக்கு இடம் வேணும். ஸோ அந்த மாதிரி இந்த டி பிளாக் எலமெண்ட்ஸ்ல தான் என்ன இருக்கு? டி ஆர்பிட்டால் வேக்கண்டா இருக்கு. அதனால யார்கிட்டையாவது எலக்ட்ரான் இருந்து கொடுத்தா அந்த எலக்ட்ரான்ஸை இதால வாங்கிக்க முடியும். ஸோ இந்த 3 ப்ராப்பர்ட்டினால தான் இந்த டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் நமக்கு காம்ப்ளெக்ஸை ஃபார்ம் பண்ணுது. இப்போ நம்ம பார்க்க போகிறது கோஆர்டினேஷன் பாண்டு எப்படி ஃபார்ம் ஆகுதுன்றதை பார்க்க போகிறோம். எம்ன்றது மெட்டல் அயானை இண்டிகேட் பண்ணும். இப்போ நம்ம ஏற்கனவே என்ன பார்த்தோம்? டிரான்சிஷன் மெட்டல்ஸ் தான் இந்த டைப் ஆஃப் பாண்டிங்கை கொடுக்கும். இப்போ ஃபஸ்ட்டு கோஆர்டினேட் பாண்டுனா என்ன? கோஆர்டினேட் பாண்டுனா கம்பைன் ஆகிற 2 ஆட்டம்ஸ்க்கு நடுவில் இருக்கிற பாண்டு ஒரு குரூப்பே எலக்ட்ரான்ஸை கொடுக்கும். நமக்கு பாண்டிங்க்கு எத்தனை எலக்ட்ரான் தேவை அப்படின்னாக்கா we need 2 எலக்ட்ரான்ஸ். இந்த 2 எலக்ட்ரான்ஸையும் லிகாண்டே என்ன பண்ணும்? மெட்டல் அயானுக்கு கொடுத்து பாண்டை ஃபார்ம் பண்ணிக்கும். அதனால தான் இதை நம்ம ஆரோ மார்க்கில் கொடுக்குறோம். இதை நம்ம என்ன சொல்வோம்னா அன்ஈக்குவல் ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அன்ஈக்குவல் ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். எலக்ட்ரான்ஸை அன்ஈக்குவலாக ஷேர் பண்ணிக்குது. ஸோ லிகாண்டே தாங்கிட்ட இருக்க எலக்ட்ரான்ஸை மெட்டலுக்கு கொடுக்கும். அதனால நம்ம என்ன சொல்லலாம்? லிகாண்ட்ஸை லூயிஸ் பேசஸ் அப்படின்னு சொல்லலாம்.
இப்போ இந்த லிகாண்டு எலக்ட்ரான் 2 எலக்ட்ரான் எத்தனை எலக்ட்ரானை கொடுக்குது? 2 எலக்ட்ரானை சென்ட்ரல் மெட்டல் அயானுக்கு கொடுத்து கோஆர்டினேஷன் பாண்டை ஃபார்ம் பண்ணுது. ஸோ இந்த பாண்ட் என்னது? கோஆர்டினேஷன் பாண்டு. இந்த கோஆர்டினேஷன் பாண்ட் இருந்ததுன்னா அந்த காம்பவுண்டோட பேரு கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ். கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் ஆர் கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ். ஸோ இந்த மாதிரி ஜாயின் ஆகுது. ஜாயின் ஆனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் நமக்கு ஃபார்ம் ஆகுது. ஸோ கோஆர்டினேஷன் பாண்டுனா என்ன? நமக்கு கோஆர்டினேஷன் பாண்டுனா என்ன ஃபார்ம் ஆகும்? அன்ஈக்குவல் ஷேரிங்னால ஃபார்ம் ஆகிற பாண்டை we call it as coordination covalent bond. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா வெர்னியர்ஸ் தியரி. It is postulates of Verniers theory. வெர்னியர்ன்றவர் தான் ஃபாதர் ஆஃப் கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி. அதனால அவர் கொடுத்த தியரியை தான் முதல்ல நம்ம பார்க்குறோம். ஸோ இவர் என்ன சொல்றாருன்னா ஒரு காம்ப்ளெக்ஸ்ல இருக்கிற சென்ட்ரல் மெட்டல் அயான்ஸ், இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம எதை எடுத்துக்கலாம்னா K4FeCN6 times, இது ஒரு காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட். இது எப்படி நமக்கு கிடைக்குது அப்படின்னா பொட்டாசியம் சயனைடையும் ஃபெரஸ் சயனைடையும் நம்ம என்ன பண்ணுறோம்? மிக்ஸ் பண்ணுறோம். ஃபெரஸ் சயனைடை மிக்ஸ் பண்ணும்போது we are getting பொட்டாசியம் ஃபெரோசயனைடு. இந்த இதில் பார்த்தோம்னா 2 மெட்டல் அயான் இருக்குது. ஒன்று பொட்டாசியம் இருக்குது, இன்னொன்று Fe இருக்குது. ஆனால் காம்ப்ளெக்ஸில் இருக்கிறது யாரு? Fe தான் லிகாண்டோட ஜாயின் ஆயிருக்கு. அதனால இந்த மெட்டல் அயானுக்கு தான் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். இதை தான் சென்ட்ரல் மெட்டல் அயான் சொல்லுவோம். இதுக்கு தான் 2 வேலன்சி இருக்கு. ஒன்று பிரைமரி வேலன்சி, இன்னொன்று செகண்டரி வேலன்சி. ஸோ இந்த பிரைமரி வேலன்சினா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் தி மெட்டல் அயான். இப்போ இங்கே ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் அயன் பார்த்தோம்னா +2. ஸோ எப்படி இந்த +2 வந்தது? ஜென்ரலாக அயன் ஆட்டம் இருக்கும். இது தன்னோட 2 எலக்ட்ரானை வெளியில கொடுத்துட்டு தான் அப்போ தான் இது என்னன்னு சொல்லுவோம்? ஃபெரஸ் அயான் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது 2 எலக்ட்ரானை வெளியில கொடுத்ததுனால அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னன்னு சொல்லுவோம்? +2. ஸோ இந்த +2 தான் ஆக்சிடேஷன் ஸ்டேட், பிரைமரி வேலன்சி ஆக்சிடேஷன் ஸ்டேட். அதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? பிரைமரி வேலன்சி ஆஃப் தி சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம்னு சொல்றோம். அதுக்கு அடுத்தது இந்த பிரைமரி வேலன்சியை யார் சாட்டிஸ்ஃபை பண்ணுவாங்கன்னு பார்த்தோம்னா சில இது பாசிட்டிவாக இருக்கிறதுனால நெகட்டிவ் அயான்ஸ் தான் என்ன பண்ண முடியும்? இந்த பிரைமரி வேலன்சியை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும். சில மெட்டல் அயான்ஸ்க்கு இது என்னவா இருக்கலாம்? பாசிட்டிவாக இல்லாமல் 0வாக கூட இருக்கலாம். ஸோ பிரைமரி வேலன்சி 2. ஒன்று பாசிட்டிவ் பிரைமரி வேலன்சி, இன்னொன்று 0 பிரைமரி வேலன்சி. எப்படி இருந்தாலும் பிரைமரி வேலன்சியை சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடியது யார் அப்படின்னாக்கா நெகட்டிவ் அயான்ஸ். ஆர் இது என்னன்னு சொல்லலாம்னா நெகட்டிவ் லிகாண்ட்ஸ்னு நம்ம சொல்லலாம். நெகட்டிவ் லிகாண்ட்ஸ்னா எலக்ட்ரான்ஸ் எக்ஸஸாக இருக்கிற லிகாண்ட்ஸ். அதில் இருக்கிற புரோட்டான்ஸை விட எலக்ட்ரானோட நம்பர் அதிகமாக இருந்ததுன்னா அதை நெகட்டிவ் லிகாண்டுன்னு சொல்லுவோம். அதுக்கு அடுத்தது செகண்டரி வேலன்சிக்கு வரலாம். செகண்டரி வேலன்சினா என்ன அப்படின்னா இது கூட எத்தனை லிகாண்ட் இங்கே சேர்ந்துருக்கு? 6 லிகாண்ட் சேர்ந்துருக்கு. அதனால அந்த 6ன்ற நம்பரை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? கோஆர்டினேஷன் நம்பர். கோஆர்டினேஷன் நம்பர்னா சென்ட்ரல் மெட்டல் அயான் கூட எத்தனை லிகாண்ட் பாண்டை ஃபார்ம் பண்ணியிருக்கோ அந்த நம்பரை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? கோஆர்டினேஷன் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கோஆர்டினேஷன் நம்பரை தான் செகண்டரி வேலன்சின்னு சொல்கிறோம். ஸோ ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை பிரைமரி வேலன்சின்னு சொல்லுவோம், கோஆர்டினேஷன் நம்பரை செகண்டரி வேலன்சின்னு சொல்லுவோம். அப்போ இந்த கோஆர்டினேஷன் நம்பரை யார் சாட்டிஸ்ஃபை பண்ணுவாங்கன்னு பார்த்தோம்னா நெகட்டிவ் லிகாண்ட் சாட்டிஸ்ஃபை பண்ணலாம், நியூட்ரல் மாலிகுல்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணலாம், இல்லைன்னா பாசிட்டிவ் அயான்ஸும் சாட்டிஸ்ஃபை பண்ணலாம். ஸோ இப்போ எடுத்தோம்னா ஒரு சென்ட்ரல் மெட்டல் அயானுக்கு 2 வேலன்சி இருக்கு. ஒன்று பிரைமரி வேலன்சி, இன்னொன்று செகண்டரி வேலன்சி. பிரைமரி வேலன்சினா நம்ம என்ன சொல்றோம்? ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் தி மெட்டல் அயான். இது எப்பவுமே
பாசிட்டிவா இருக்கும், சம்டைம்ஸ் இது ஜீரோவாகவும் இருக்கும். செகண்டரி வேலன்சினா கோஆர்டினேஷன் நம்பர். கோஆர்டினேஷன் நம்பர்னா நம்பர் ஆஃப் ligands, ஜெனரலா நம்பர் ஆஃப் ligands connected to the central metal ion. இப்போ இந்த வேலன்சியை யார் சாட்டிஸ்ஃபை பண்ணுவாங்கன்னு பார்த்தோம்னா நெகட்டிவ் லிகான்ஸ் மட்டும்தான், இல்லைன்னா நெகட்டிவ் அயான்ஸ் மட்டும்தான் இந்த பிரைமரி வேலன்சியை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும். வெரஸ் செகண்டரி வேலன்சியை யார் ஃபில்அப் பண்ணுவாங்க அப்படின்னா நெகட்டிவ் அயான்ஸும் ஃபில்அப் பண்ணலாம், பாசிட்டிவ் அயான்ஸும் ஃபில்அப் பண்ணலாம், இல்ல நியூட்ரல் மாலிகுலும் இதை சாட்டிஸ்ஃபை பண்ணலாம். ஸோ நெகட்டிவ், பாசிட்டிவ், நியூட்ரல் மாலிகுல் எதுவா இருந்தாலும் கோஆர்டினேஷன் நம்பர், அதாவது செகண்டரி வேலன்சியை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும். அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இந்த பிரைமரி வேலன்சிக்கு டைரக்ஷனல் இன் நேச்சர் கிடையாது. அதாவது இது எந்த பக்கத்துல இருந்து வேணாலும் வரலாம். அதனால இது என்னன்னு சொல்லுவோம்னா நான் டைரக்ஷனல் இன் நேச்சர். அதாவது மெட்டல் அயான் இங்க இருக்குன்னா லிகான் வந்து இப்படி தான் வரணுன்றது கிடையாது. இந்த நெகட்டிவ் லிகான் எப்படி வேணாலும் வந்து மெட்டலோட ஜாயின் ஆகலாம், எந்த டைரக்ஷன்ல இருந்து வேணாலும். ஆனா செகண்டரி வேலன்சின்னு பார்த்தோம்னா பர்டிகுலர் டைரக்ஷன்ல தான் வரணும். அதனால செகண்டரி வேலன்சிஸ் ஆர் டைரக்ஷனல் இன் நேச்சர். இதுதான் வெர்னியர்ஸோட பாஸ்டுலேட்ஸ். இதை ஈஸியா ஞாபகம் வச்சுனாலே மொத்தத்தையுமே நம்மளால எழுத முடியும். ஸோ ஒரு காம்ப்ளெக்ஸ்னு எடுத்தோம்னா அதுல சென்ட்ரல் மெட்டல் அயான் இருக்கும். சென்ட்ரல் மெட்டல் அயானுக்கு 2 வேலன்சி இருக்கும், ஒன்னு பிரைமரி, செகண்டரி. பிரைமரி வந்து ஆக்சிடேஷன் ஸ்டேட், இன்டிகிரேஷன் ஸ்டேட் பாசிட்டிவ்ன்றதுனால ஆர் இது ஜீரோவாகவும் இருக்கலாம். ஆனால் இதை சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடியது ஒன்லி த நெகட்டிவ் லிகான்ஸ். இது வந்து நான் டிரெக்ஷனல் இன் நேச்சர். செகண்டரி வேலன்சி பார்த்தோம்னா கோஆர்டினேஷன் நம்பர். இது வந்து நம்பர் ஆஃப் லிகான்ஸ் என்னவோ அந்த நம்பர் தான் இந்த நம்பர். அப்போ இதை வந்து யார் சாட்டிஸ்ஃபை பண்ணுவாங்கன்னா நெகட்டிவ், பாசிட்டிவ் அண்ட் நியூட்ரல் மாலிகுல். இது வந்து டைரக்ஷனல் இன் நேச்சர். டைரக்ஷனல்னா ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன்ல தான் என்ன பண்ண முடியும், இது சென்ட்ரல் மெட்டல் அயான் கிட்ட வரும். ஸோ இப்போ நம்ம லாஸ்ட் பார்ட் ஆஃப் தி பாஸ்டுலேட்ஸ் ஆஃப் வெர்னியர்ஸ் தியரி வந்திருக்கோம். இந்த லாஸ்ட் பார்ட்ல வெர்னியர்ஸ் என்ன சொல்றாருன்னா ஒரு கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்லயும் 2 ஸ்பியர் இருக்கும். ஒரு ஸ்பியரை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா இன்னர் ஸ்பியர்னு சொல்லுவோம். இதை வந்து இன்னர் ஸ்பியர்னு சொல்லுவோம், இதை அவுட்டர் ஸ்பியர்னு சொல்லுவோம். இப்போ இந்த ஸ்ட்ரக்சர்ல பார்த்தோம்னா சென்ட்ரல் மெட்டல் அயானுக்கு பக்கத்துல இருக்கிற இது வந்து இன்னர் ஸ்பியர், வெளியில இருக்க இது வந்து அவுட்டர் ஸ்பியர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது இன்னர் ஸ்பியர், இது அவுட்டர் ஸ்பியர். இப்போ லிகான்ஸ் ஜாயின் ஆகுது, அதாவது பிரைமரி வேலன்சியை ஃபில்அப் பண்றதை எப்படி இண்டிகேட் பண்ணுவோம், செகண்டரி வேலன்சியை ஃபில்அப் பண்ற லிகான்ஸை எப்படி இண்டிகேட் பண்ணுவோம்னு பார்க்குறோம். பிரைமரி வேலன்சியை ஃபில்அப் பண்ற லிகான்ஸை நம்ம டாட்டட் லைன்ஸ்ல இண்டிகேட் பண்ணுவோம். இங்க பார்த்தோம்னா குளோரைடு வந்து டாட்டட் லைன்ல இருக்கு, குளோரைடு வெளியில இருக்கு. ஸோ இந்த டாட்டட் லைன்ல இருக்கிறதெல்லாம் பிரைமரி வேலன்சியை சாட்டிஸ்ஃபை பண்ணும். பிரைமரி வேலன்சியை சாட்டிஸ்ஃபை பண்றதெல்லாம் அவுட்டர் ஸ்பியர்ல இருக்கும். ஸோ இந்த 2 பாயிண்ட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ பிரைமரி வேலன்சியை சாட்டிஸ்ஃபை பண்றதெல்லாம் டாட்டட் லைன்ஸ்ல மெட்டலோட ஜாயின் பண்ணி எழுதுவோம். இது எல்லாமே எங்க இருக்கும்னாக்கா அவுட்டர் ஸ்பியர்ல இருக்கும். ஸோ 2 ஸ்பியர் இருக்கும் ஒரு காம்ப்ளெக்ஸ்லயும். அவுட்டர் ஸ்பியர்ல இருக்கிறதெல்லாம் பிரைமரி வேலன்சி, இன்னர் ஸ்பியர்ல இருக்கிறதெல்லாம் செகண்டரி வேலன்சி. இதெல்லாம் இந்த மாதிரி திக் லைன்ஸ்ல இருக்கும். ஸோ இது எங்க இருக்கும், இன்னர் ஸ்பியர்ல இருக்கும். ஸோ ஒரு காம்ப்ளெக்ஸ்லயும் நமக்கு 2 ஸ்பியர்ஸ் இருக்கும். ஒன்று வந்து இன்னர் ஸ்பியர், இன்னொன்று வந்து அவுட்டர் ஸ்பியர். இந்த இன்னர் ஸ்பியர்ல இருக்கிறது செகண்டரி வேலன்சியை சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடியது, வேறஸ் அவுட்டர் ஸ்பியர்ல இருக்கக்கூடிய பிரைமரி வேலன்சியை சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடியது. அதனால இதெல்லாம் வந்து அயனைஸ் ஆகும்.
ஸோ இந்த ஸ்பியரை நம்ம என்ன சொல்லுவோம், அவுட்டர் ஸ்பியரை. இன்னொரு பேர் அவுட்டர் ஸ்பியருக்கு அயனைசேஷன் ஸ்பியர்னு பேர். ஸோ இதெல்லாம் சிஎல் வந்து சிஎல் மைனஸாக வெளியில் வந்துடும். இங்கே எத்தனை சிஎல் இருக்குது, 3 இருக்குது. அப்போ இது 3 சிஎல் மைனஸ் அயான்ஸை வெளியில் விடும். ஆனால் இந்த அம்மோனியா வெளியில் வராது. இது எப்படி இருக்கும், செகண்டரி வேலன்சி. இதுதான் கோஆர்டினேஷன் பாண்டை இங்கே ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இது எங்கே இருக்கும்னாக்கா இன்னர் ஸ்பியரில் இருக்கும். இது அயானா மாதிரி வெளியில் வராது. ஓகே, அதுக்கு அடுத்தது லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் வெர்னியர்ஸ் தியரி பார்க்குறோம். வெர்னியர்ஸ் தியரியால் என்ன பண்ண முடியாதுன்னா, ஒரு காம்ப்ளெக்ஸோட கலர் ஏன் ஃபார்ம் ஆகுதுன்றதையும் அந்த காம்ப்ளெக்ஸோட மேக்னட்டிக் ப்ராப்பர்ட்டியும் வெர்னியர்ஸ் தியரியால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. இதுதான் லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் வெர்னியர் தியரி. ஸோ இது ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அகெயின் சின்ன ரீகலெக்ஷன் பண்ணிடலாம். இப்போ ஒரு காம்ப்ளெக்ஸ்லேயும் சென்ட்ரல் மெட்டல் அயான் இருக்கும். மெட்டல் அயானுக்கு நமக்கு என்ன இருக்குது, 2 டைப் ஆஃப் வேலன்சிஸ் இருக்குது. ஒன்று பிரைமரி வேலன்சி, இன்னொன்று செகண்டரி வேலன்சி. பிரைமரி வேலன்சி வந்து 0 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை இண்டிகேட் பண்ணும். செகண்டரி வேலன்சி வந்து கோஆர்டினேஷன் நம்பரை இண்டிகேட் பண்ணும். ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து மெட்டல் அயானுக்கு 0வாகவும் இருக்கலாம் ஆர் பாசிட்டிவாகவும் இருக்கலாம். இப்போ எதுவாக இருந்தாலும் இதை சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடியது ஒன்லி த நெகட்டிவ் லிகான்ஸ். இது வந்து நான் டிரெக்ஷனல் இன் நேச்சர். எந்த டைரக்ஷனில் வேணாலும் சென்ட்ரல் மெட்டல் அயான் கிட்ட போய் ஜாயின் ஆகும். இப்போ செகண்டரி வேலன்சி வந்தோம்னா கோஆர்டினேஷன் நம்பர். ஸோ இது என்னன்னாக்கா எத்தனை லிகான்ஸ் வந்து கனெக்ட் ஆயிருக்கு சென்ட்ரல் மெட்டல் அயானோட, இதை சொல்கிறது தான் கோஆர்டினேஷன் நம்பர். இதை யார் சாட்டிஸ்ஃபை பண்ணுவாங்கன்னா, பாசிட்டிவ் அயானும் சாட்டிஸ்ஃபை பண்ணலாம், நெகட்டிவ் அயானும் சாட்டிஸ்ஃபை பண்ணலாம், நியூட்ரல் மாலிகுலும் சாட்டிஸ்ஃபை பண்ணலாம். இப்போ இது பார்த்தோம்னா ஒரு பர்டிகுலர் டைரக்ஷனில் தான் என்ன பண்ண முடியும், செகண்டரி வேலன்சி அந்த மெட்டல் அயான் கிட்ட வர முடியும். செகண்டரி வேலன்சிஸ் ஆர் டைரக்ஷனல் இன் நேச்சர். இதோட இந்த டைரக்ஷனல் ப்ராப்பர்ட்டினால தான் இது வந்து அந்த காம்ப்ளெக்ஸோட ஜாமெட்ரியே டிசைட் பண்ணுது. ஸோ ஜாமெட்ரி ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் டிசைட் பண்ணுறது யாருன்னா கோஆர்டினேஷன் நம்பர். இவங்க தான் ஜாமெட்ரி ஆஃப் த காம்ப்ளெக்ஸை டிசைட் பண்ணுவாங்க. இவ்வளோ தான்மா பாஸ்டுலேட்ஸ் ஆஃப் வெர்னியர்ஸ் தியரி. அதுக்கு அடுத்தது லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் வெர்னியர்ஸ் தியரியில் என்ன பார்க்குறோன்னா 2 பாயிண்ட் தான். கலர் ஆஃப் த காம்ப்ளெக்ஸையும் மேக்னட்டிக் ப்ராப்பர்ட்டி ஆஃப் த காம்ப்ளெக்ஸையும் வெர்னியர்ஸ் தியரியால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. இதுதான் ட்ராபேக்ஸ் ஆஃப் வெர்னியர்ஸ் தியரி. நம்ம இப்போ கன்க்ளூஷன் பார்ட் ஆஃப் தி வீடியோவில் இருக்கோம். ஸோ இந்த வீடியோ கிளாஸில் நம்ம என்னென்ன பார்த்தோம், ஃபஸ்ட்டு பார்த்தது கோஆர்டினேஷன் பாண்டுனா என்ன, கோஆர்டினேஷன் பாண்டு எப்படி ஃபார்ம் ஆகுது, அதனால கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ் எப்படி நமக்கு கிடைக்குது, ரெண்டாவது என்ன டைப் ஆஃப் மெட்டல் அயான்ஸ் நமக்கு இந்த கோஆர்டினேஷன் காம்பவுண்டை கொடுக்குது, அதாவது டி பிளாக் எலிமெண்ட்ஸு இந்த கோஆர்டினேஷன் காம்பவுண்டை கொடுத்தது. மூணாவது என்ன பார்த்தோம், பாஸ்ட்லேட்ஸ் ஆஃப் வெர்னியர்ஸ் தியரி பார்த்தோம். வெர்னியர்ஸ் தியரியோட பாஸ்ட்லேட்ஸ் என்ன, ஏன்னா வெர்னியர்ஸ் தான் ஃபாதர் ஆஃப் கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி. லாஸ்ட்டாக நம்ம பார்த்தது என்ன, லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் வெர்னியர்ஸ் தியரி. லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் வெர்னியர்ஸ் தியரி பார்த்தோம். லிமிட்டேஷன்னா என்ன, வெர்னியரால் என்னென்ன எக்ஸ்பிளைன் பண்ண முடியல அப்படிங்கிறது தான் லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் வெர்னியர்ஸ் தியரி. ஸோ இந்த லெசனோட மீதி கண்டினியூஷனை அடுத்தடுத்த வீடியோ கிளாஸில் பார்க்கலாம். நிச்சயமாக உங்கள் கோஆப்ரேஷன் தொடரும்ன்ற நம்பிக்கையில் உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். Don't forget to put like and share.